தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்தி சுருக்கம். பழனிசாமி பியூஷ் கோயல் சந்திப்பில் பேசியது இதுதான். தேர்தல் வியூகம் என்ன? குட்டாக அளித்த பேட்டி. தமிழக பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளர்களான மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் ராம் மேவல் உள்ளிட்டோர் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் சட்டசபை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். பின் இந்த சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தலைவர்கள் கூட்டாக பேட்டி அளித்தனர். I am indeed delighted to be in Chennai and meet my dear friend and brother Edappadi Palaniswamy ji, who has led the Bharatiya Janata Party, AIADMK and other NDA alliance partners. We had very good meetings. We had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections as a family, the NDA family, and under the leadership and guidance of Prime Minister Narendra Modi. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. We have discussed today various plans for the coming few months. We are going to work to to meet the people of Tamil Nadu, to meet the aspirations of the youth of Tamil Nadu, to meet the demands of growth, jobs, and progress that Tamil Nadu has suffered under the corrupt regime of DMK. It is important for the people of Tamil Nadu to get a good government, a government which is development focused, a government which provides for better future for the women of Tamil Nadu, for the youth of Tamil Nadu, for the farmers of Tamil Nadu, for the fishermen of Tamil Nadu, for the MSME, small industries and industrialists of Tamil Nadu, for the traders of Tamil Nadu, a government that provides a better future for our Tamil brothers and sisters is the commitment of the NDA, is the commitment of Prime Minister Narendra Modi, is the commitment of our leader in Tamil Nadu, Edappadi Palaniswamy, and together all the members and partners of AIADMK and BJP and other friendly parties of NDA will work for a bright future for Tamil Nadu. மத்திய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து பேசினோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் NDA கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற கருத்தை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற
தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து மக்கள் ஒருவர் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மக்கள் ஒரு கொந்தளிப்போடு இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்றது. தமிழ் வழி மாணவர்களுக்கு அநீதி இழைத்த திமுக அரசு. சீருடை பணியாளர் தேர்வில் தமிழ் எங்கே? தமிழக சீருடை பணியாளர் வாரியம் நடத்திய சார்பு ஆய்வாளர் முதன்மை தேர்வுக்கான வினாத்தாளில் தமிழ் கேள்விகள் முழுமையாக நீக்கப்பட்டிருந்ததாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: சீருடை வாரியம் நடத்தும் முதன்மை தேர்வில் பகுதி 1 80 பொது அறிவு கேள்விகளும், பகுதி 2 60 கேள்விகளில் மாணவர்களின் மொழி வாயிலான தகவல் பரிமாற்றத்தை சோதனை செய்வதற்காக 10 கேள்விகள் தமிழிலும் 10 கேள்விகள் ஆங்கிலத்திலும் இருப்பது வழக்கம். மீதமுள்ள 40 கேள்விகள் உளவியல் தொடர்பான கேள்விகளாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு எந்த முன் அறிவிப்பும் இல்லாமல் தமிழ் கேள்விகள் அனைத்தும் நீக்கப்பட்டுள்ளன. 10 ஆங்கில கேள்விகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. அரசு வெளியிட்ட தேர்வு நடைமுறைகள் மற்றும் மாதிரி வினாத்தாளை மீறி விதிகளை மாற்றுவது அரசு தேர்வுகளின் நம்பகத்தன்மையை சிதைத்திருக்கிறது. தமிழ் மொழியின் பெயரால் நாடகமாடும் திமுக அரசின் போலி தமிழ் பற்றை இது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இது தமிழ் வழி மாணவர்களுக்கு திமுக செய்துள்ள அநீதி. தமிழ் வழி பயின்ற மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க இந்த தேர்வில் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பிரம்மாண்டமாக தயாரான பொருணை அருங்காட்சியகம். பார்க்கலாம், ரசிக்கலாம். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் சுமார் 67 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக பொருணை அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆதிச்சநல்லூர், சிவகளை மற்றும் கொற்கை அகழாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள், ஆபரணங்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பழம்பொருட்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை கடந்த 20ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அருங்காட்சியகம் திறந்துவிடப்பட்டுள்ளது. பெரியவர்களுக்கு 20 ரூபாயும், சிறியவர்களுக்கு 10 ரூபாயும் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையாக 5 ரூபாய் மட்டும் வசூலிக்கப்படுகிறது. புகைப்பட கருவி கொண்டு செல்ல 30 ரூபாயும், வீடியோ கேமராவுக்கு 100 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பார்வையாளருக்கு 50 ரூபாயும், சிறியவர்களுக்கு 25 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வெறும் அகழாய்வு பொருட்கள் மட்டுமல்லாது நவீன தொழில்நுட்ப அனுபவத்தையும் இந்த அருங்காட்சியகம் வழங்குகிறது. 5 என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள 5D தியேட்டருக்கு 25 ரூபாயும், 7D படகு சிமுலேட்டருக்கு 25 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அருங்காட்சியகத்திற்கு விடுமுறை. அதேபோல தேசிய விடுமுறை நாட்களிலும் இயங்காது. மற்ற நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம். தமிழர் நாகரிகத்தின் பெருமையை உலகுக்கு சொல்லும் இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியின் புதிய அடையாளமாக மாறியுள்ளது. விஜய் காரை கண்ணீருடன் வழிமறித்த பெண் நிர்வாகி. தாவேக அலுவலகம் முன் பெண் தர்ணா, பரபரப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைப்பு ரீதியாக 131 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. அதில் 2 தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் வீதம் நியமிக்கப்பட்டனர். நிர்வாகிகள் நியமிக்கப்படாத 11 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் தற்போது நியமிக்கப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளர் பதவிக்கு சாம்வேல் ராஜ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. அதே மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி அஜிதா ஆக்னஸ் தமக்கு அந்த மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காததால் அதிருப்தியில் இருந்தார். தமது ஆதரவாளர்களுடன் பனையூர் தாவேக அலுவலகத்துக்கு வந்தார் அஜிதா. அவர்களை பவுன்சர்கள் தடுத்து கேட்டுக்கு வெளியே நிறுத்தினர். அப்போது விஜய் வந்தார். அவரது காரை அஜிதாவும் அவரது ஆதரவாளர்களும் மறித்தனர். தமக்கு மாவட்ட செயலாளர் பதவி தராதது பற்றி கண்ணீருடன் ஆவேசமாக கத்தினார்.
ஆனாலும் விஜய் இறங்கவில்லை. அவரது கார் நிற்காமல் நகர்ந்தது. அஜிதா உள்ளிட்டோர் காரை பிடித்துக் கொண்டே சென்றனர். அவர்களை பவுன்சர்கள் கலைத்துவிட்டு விஜயை பத்திரமாக அலுவலகத்துக்குள் அனுப்பினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கேட்டுக்கு வெளியே நிறுத்தப்பட்ட அஜிதாவும் அவரது ஆதரவாளர்களும் விஜயை சந்திக்காமல் போக மாட்டோம் என அங்கேயே இருந்தனர். இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் முடியவில்லை. விஜயை பார்த்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து பேச வேண்டும் என கூறி அஜிதா தமது ஆதரவாளர்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். அஜிதாவின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத விஜய் தூத்துக்குடி தாவேகா மத்திய மாவட்ட செயலாளராக சாம்வேல் ராஜை நியமித்து அறிவித்தார். இந்த விவகாரம் பற்றி இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கூறும்போது இதுபோன்ற அதிருப்திகள் வரத்தான் செய்யும் என்றார். எல்லா கட்சிகளிலும் நிர்வாகிகள் இப்ப நம்மளுடைய விஎம்ஐ மக்கள் மன்றமாக இயக்கமாக இருக்கும் பொழுது 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. இப்ப நீங்க அதை கட்சிக்குள்ள நீங்க கொண்டு வர்றப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்டத்துல 10 நிர்வாகிகள் 12 நிர்வாகிகள் போட வேண்டியிருக்கும். இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுது 500ல இருந்து 1000 நிர்வாகிகள் வரைக்கும் இருந்திருக்காங்க. சோ அதை அலைன் பண்றப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சில மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கட்சியாக வரும் பொழுது அதை எப்படி அலைன் பண்ணணும்னு எங்களுடைய தலைவர் வழிகாட்டுதல் பேர்ல போலீஸ் பொதுச் செயலாளர் அங்கங்க எப்படி பண்ணணும். அதுல யார் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக கட்சிகள் எல்லா கட்சியிலும் இப்போ இது புது விஷயம் கிடையாது. எல்லா கட்சிகள்ல அங்கங்க ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உழைத்தவர்கள் யாரையும் எங்களுடைய தலைவர் கைவிட மாட்டார். அவங்களுக்கு தேவையான பொறுப்புகள் அங்கங்க எப்படி வழங்கணும் அதை எங்களுடைய தலைவர் அங்கங்க பார்த்து வழங்குவார். இலங்கையில் புனரமைப்பு பணிக்கு இந்தியா ரூபாய் 4000 கோடி நிதி உதவி, 900 கோடி ரூபாய் மானியம். வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான டிட்வா புயல் இலங்கையை புரட்டி போட்டது. வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழையால் இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகள் நிரம்பி சாலைகளில் வெள்ளம் புகுந்ததால் பல பகுதிகளில் சாலை அரிப்பு ஏற்பட்டு பிரம்மாண்ட பள்ளங்கள் உருவாகியுள்ளன. பல இடங்களில் பாலங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. மலைப்பாங்கான இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் அடிவாரங்களில் வசிக்கும் மக்கள் பலர் தங்கள் வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். நூற்றுக்கணக்கானோர் பலியான நிலையில் பலர் காணாமல் போயுள்ளனர். ரயில்வே தண்டவாளங்கள் வெள்ளத்தால் பலத்த சேதமடைந்ததால் ரயில் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. விமான ஓடுதளங்கள் சேதமடைந்ததால் விமான நிலையங்களையும் புனரமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. வனவிலங்கு பூங்காக்களில் உள்ள பல விலங்கினங்கள், பறவைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழமையான கட்டடங்கள் பலவும் மழையில் இடிந்து விழுந்தன. அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள் என அனைத்து வகை அத்தியாவசிய கட்டடங்களும் சேதமடைந்துள்ளதால் பெரிய அளவில் புனரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. புயல் பாதிப்பு ஏற்பட்ட உடனேயே இந்திய கடற்படையினர் உடனடியாக மீட்பு நிவாரண பணிகளில் இறங்கினர். இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வெள்ளத்தில் சிக்கிய பலர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்திய ராணுவம், துணை ராணுவ படையினர் முகாம்கள் அமைத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை குடிமக்களுக்கு உணவு, மருத்துவ உதவி செய்தனர். ராணுவ டாக்டர்கள் அறுவை சிகிச்சைகளையும் மேற்கொண்டனர். இந்நிலையில் தற்போது புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு சென்றுள்ளார். அந்நாட்டு அதிபர் அனுரகுமார திசநாயக்க மற்றும் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஆகியோரை சந்தித்து பேசினார். இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவு, அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து இலங்கை அரசுக்கு பிரதமர் மோடி எழுதிய கடிதத்தை அந்நாட்டு அதிபரிடம் ஜெய்சங்கர் ஒப்படைத்தார். தொடர்ந்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதாவது: இலங்கையில் டிட்வா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தேன். இலங்கை பாதிக்கப்பட்டதும் முதல் நண்பனாக இந்தியாதான் உதவிக்கு களத்தில் இறங்கியது. தற்போது அங்கு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளவும் இந்தியா தயாராக உள்ளது. அதிபர் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து பேசினேன். இந்திய அரசின் சார்பில் பிரதமர் மோடி எழுதிய கடிதத்தை அவரிடம் ஒப்படைத்தேன். அதன்படி இலங்கையில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள இந்தியா $450 மில்லியன் நிதியுதவி செய்ய உள்ளது.
இதில் $350 மில்லியன் பல்வேறு சலுகைகள் அடங்கிய கடனாகவும் $100 மில்லியன் தொகை முற்றிலும் மானியமாகவும் வழங்கப்படும். இதன் மூலம் இங்கு புனரமைப்பு பணிகள் வேகமெடுக்கும். இலங்கை மக்கள் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப உதவிகரமாக இருக்கும் என ஜெய்சங்கர் கூறினார். அதன்படி இந்திய ரூபாய் மதிப்பில் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட உள்ளது. அதில் 900 கோடி ரூபாய் முற்றிலும் மானியமாகவே வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகையை பயன்படுத்தி இலங்கையில் சாலை, ரயில்வே தண்டவாளம் சீரமைப்பு, குடிநீர் விநியோகம், வீடுகளை இழந்தோருக்கு குடியிருப்புகள் கட்டுதல் உள்ளிட்ட புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இயற்கை பேரிடரால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு இந்தியாவின் நிதியுதவி புனரமைப்பு பணிகளுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் என இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4 நாள் சிறப்பு முகாம். மறந்து விடாதீர். அர்ச்சனா அறிவிப்பு. தமிழகத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த நவம்பர் 4ஆம் தேதி துவங்கி நடந்தது. எஸ்ஐஆர் பணிகள் முடிந்து தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 97 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் 27 லட்சம் பேர் இறந்தவர்கள், 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்கள், 3.5 லட்சம் பேர் 2 இடங்களில் பெயர் உள்ளவர்கள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார். முகவரி மாறியதால் பெயர் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க தேர்தல் ஆணையம் 1 மாத கால அவகாசம் அளித்துள்ளது. பெயர் விடுபட்ட வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க ஜனவரி 18ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தங்கள் பெயரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என இதுவரை 92,626 படிவங்கள் மட்டுமே வந்துள்ளன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த சிறப்பு முகாம்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 27, 28ஆம் தேதி மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளில் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வாக்காளர் சேர்க்கைக்கு படிவம் 6ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். முன்மொழியப்பட்ட வாக்காளர் சேர்க்கைக்கு அல்லது ஏற்கனவே உள்ள பதிவை நீக்க படிவம் 7ஐ பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். முகவரி மாற்றம், வாக்காளர் விவரங்கள் திருத்தம், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை மாற்றம், மாற்றுத்திறனாளிகள் என குறிப்பதற்கு ஆகிய தேவைகளுக்கு படிவம் 8ஐ பூர்த்தி செய்து வாக்குச்சாவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறினார். விஜய் பின்னால் போறீங்களே, சர்ச்சில் பாதிரியார் புலம்பல், வெளியான காட்சிகள். தூத்துக்குடி வீரபாண்டியன் பட்டணத்தில் உள்ள சர்ச்சில் ஞாயிறன்று சிறப்பு திருப்பலி நடந்தது. பாதிரியார் அலோசியஸ் முன்னிலையில் திருநெல்வேலி செயின்ட் சேவியர்ஸ் கல்லூரி முதல்வரும் பாதிரியாருமான கார்வின் ரூபஸ் சிறப்பு பிரசங்கம் செய்தார். அவர் பேசுகையில், நம் பிள்ளைகள் அனைவரும் விஜய் ரசிகர்களாக உள்ளனர். 41 பேரை கொன்று குவித்தவனுக்கு பின்னால் செல்வது ஏன் என சர்ச்சையாக பேசினார். நானும் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறேன் என்று குட்டி பையன் சொல்றான். நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நீ என்னவா போற? விஜய் ரசிகராக போறேன். 41 பேரை கொன்று குவிச்சவனுக்கு சரியா எல்லாம் இப்படி ஆகணும். இப்படி கையை இப்படி விலங்கு போட்டால் நம்மளாம் என்ன செய்வோம்? விலங்கு போட்டால் தான் கையை இப்படி வைப்போம் இல்லையா? இந்த தலைவர் கையை இப்படி போட்டுக்கிறாரு, நான் ஏற்கனவே விலங்கு போட்டிருக்கேன் என்று காட்டுகின்ற அவர் பின்னால் செல்லுகின்ற கூட்டம் அதிகமாக கொண்டிருக்கிறது. நான் விஜய்க்கு எதிரி இல்லை, ஆனால் சினிமா நடிகர்கள் மீது நம்முடைய இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் ஏன் போய் கொண்டிருக்கிறார்கள்? கேள்விகளை கேட்க வேண்டும். பாரம்பரியம் என்பது இன்றோடு நேற்றோடு முடிவது அல்ல. அது ரிலே ரேஸ் மாதிரி, அது தொடர்ந்து கொண்டே. பாதிரியார் கார்வின் ரூபஸ் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தாவைக்க தொண்டர்கள் சர்ச் பாதிரியார் அலோசியஸிடம் புகார் தெரிவித்தனர். சர்ச்சை அரசியல் மேடையாக்க வேண்டாம், பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அவர் வீடியோ வெளியிட வேண்டும் என இளைஞர்கள் முறையிட்டனர். ஒரு வழக்கு சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது மக்கள் மத்தியில் அவதூறு பரப்புவது உள்நோக்கத்துடன் செயல்படும் கிரிமினல் குற்றம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். பாதிரியார் என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு திமுக ஏஜென்ட்டாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கதென தாவைக்க தொண்டர்கள் குற்றம் சாட்டினர்.